இந்த இடத்துல கூட மூன்றாவது வார்த்தையாக யோவான் 19:26-27 கடைசி பகுதி. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இன்னொரு வாசிங்க. அதே வசனம். இதனால யோவான் 19:26-27. யோவான் 19:26-27 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை மறுகின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கே இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 3 விதமான அன்பு பார்க்கிறோம். ஒன்று தாய் மகனோட அன்பு, இரண்டாவது குரு சீஷனோட அன்பு, மூன்றாவது ஒரு தாயும் கர்த்தர் காண்பித்த ஒரு மகனோட அன்பு, மரியாளும் யோவானோட அன்பை பார்க்கிறோம். 3 விதமான அன்பு. ஒரு தாய் மகனோட அன்பு அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு அன்பு. எல்லாரும் டாட் லிட்டில் பிரின்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஆனாலும் ஒரு தாய் மகனோட அன்பு ஒரு பயங்கரமான ஒரு பாசத்துக்குரிய அன்பு. அது எல்லாருக்கும் ஒரு மகன் பெற்றிருக்கிற தாய்க்கு தான் தெரியும். அவங்க இந்த வார்த்தை எப்ப வந்திருக்குன்னு சொன்னா, ஏசப்பா சிலுவையில அரைஞ்சு அவர் எல்லா கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கப்போ ஒரு தாய் பார்க்கறாங்கன்னு சொன்னா அவங்களோட மனசுல எவ்வளவு ஒரு பாரம் இருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு ஒரு கவலை இருக்கும். அவங்க கண்ணீரோடு என் மகன் இவ்வளவு பாடு கஷ்டம் அனுபவிக்கிறானேன்ற ஒரு பாரத்தோட நின்றுட்டு இருக்கிற நேரத்துல இயேசு என்ன பண்றாரு, அவங்களோட தாயை நோக்கி ஒரு புதுசா ஒரு மகனை காண்பிக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தாய் மகனோட அன்பு எனக்குமே 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. எப்பவுமே பெரிய பிள்ளையோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் சன் தான். அவங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிலுவை பாதையில அவங்க கூட போறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. மரியாளோட கணவர் கூட இருந்திருக்க மாட்டாரு. இல்ல, அவங்க இவ்வளவு பாரத்தோட இருப்பாங்க. அவங்க பிள்ளைய 33 வருஷமா பிறந்து இத்தனை வருஷ காலமா அவரை பார்த்து அவரோட கூட இருந்து இவர் நம்ம கூட இருப்பாரு, எல்லா வாழ்விலும் சாவிலும் மரணத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் இந்த பிள்ளை நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாசத்தோட தான் அவங்க வாழ்நாள கடந்திருப்பாங்க. ஆனா அந்த அந்த ஒரு ஜீவியம் இல்லாம இப்போ இந்த பெரிய பிள்ளையே இப்ப சிலுவையில தொங்கிட்டு இருக்காங்களேன்ற ஒரு பாரத்தோட இருந்திருப்பாங்க அவங்க. உடனே அந்த வார்த்தை அறிஞ்ச கர்த்தர் உடனே என்ன வார்த்தை சொல்றாருன்னா, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு அன்பை, ஒரு தாய் மகனோட அன்பை காட்டி கொடுக்கிறார். இரண்டாவதாக குரு சீஷன். இந்த யோவான் எப்படின்னா ஏசப்பா கூட எப்பவுமே இருக்கிற ஒரு சீஷன். அவர் எப்படின்னா மார்லையே சாஞ்சிட்டே இருப்பாராம். அவர் வேலையே போக மாட்டாராம். அவருக்கு வேற வேற வேலையுமே கிடையாது. ஏசுக்குள்ளவே மார்லையே சாஞ்சிட்டு இருக்கிறதா வேலை. அவருக்கு என்ன வேணும், அவருக்கு தண்ணி வேணுமா, அவருக்கு குடிக்க எதனா வேணுமா, அவர் ஜெபத்துக்கு போறாரா, ஊழியத்துக்கு போறாரா அப்படின்னு கூடவே இருக்கிற ஒரு சீஷன். கூடவே இருந்த சீஷனுக்கு ஒரு குரு என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, அவரோட தாயை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். மூன்றாவது யோவானும் மரியாளும் என்ன பண்றாங்க, கடைசியா பாத்தீங்கன்னா 3வது வார்த்தை அந்நேரமே அவர் அவங்க இடத்துல அவரை ஏற்றுக்கொள்கிறார். அதுல என்னன்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, அவர் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. let her come to her house, his house அப்படின்னு போட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளும் கூட வேற வேற தாய் பிள்ளைகள்லாம் இங்க ரட்சிக்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இணைக்கப்பட்ட நம்மளுக்கு ஒரு தாய் தகப்பனா போதுகரமாவே கொடுத்திருக்கிறாரு. ஜப ஐக்கியம் மூலமா ஒரு சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம். நம்ம எங்கெங்கயோ பிறந்து இங்க ஒரு சபையில இங்க இணைச்சு இந்த சபைக்கு என்ன செய்ய முடியுமோ, போதகரோடு சேர்ந்து என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த சபையில இருக்கிறதான ஜப ஐக்கியங்களிலும் ஊழியங்களிலும் இணைஞ்சு கர்த்தருடைய வருகை வரும் மட்டும் நம்ம சபையாய் மகிமையிலே சபையோடு சேர்ந்து ஆராதிச்சு அங்கேயும் மகிமையில போயிட்டு நம்ம
இங்க என்ன ஆராதனை நம்ம பண்ண போறோம், அதே தான் அந்த ஆராதனை தான் அங்கேயே நம்ம பண்ண போறோம். நம்ம சபை முழுவதுமா அங்க போய் ஆராதிக்கிறதோட ஒரு ஓவரால் கிளான்ஸ் தான் இங்க பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன பகுதி தான், சின்ன ஆராதனை தான் இங்க. அங்க போய் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆராதனை மட்டும் தான் பண்ண போறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளித்தவர் பாடுவோமா? அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளித்தவர் ஏற்றுவாரின் வந்து அழகு அப்பா ஏற்றுவாரின் வந்து அழகு ஏகமாய் ஆரிற்கு ஜமாரே உண்டாவில் நாதையா தாயை விடாம யோவானை நினைக்கிறாருன்னா ரத்த சம்பந்தமான உறவினன்னு சொல்ல முடியாது. ரத்த சம்பந்தமான பிள்ளை, ரத்த சம்பந்தம் இல்லாத உறவை அங்கே இணைக்கிறார். மாமிசத்தின்படி மகனாக ஏற்றுக்கொண்டது போல வயது குறைந்த யோவானை வயது முதிர்ந்த தாய் ஏற்றுக்கொண்டார். அதிலே அந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது போல டேக் ஹர் டு ஹிஸ் டேக் ஹிம் டு ஹர் ஹோம். அவனை தன் வீட்டுக்கு சேர்த்து கொண்டார். தன்னிடம் அந்த வீட்டுக்கு எவ்வளவு விருப்பம். கார்சன் கிளாடிஸ் இந்த மாதிரி பிள்ளைகளை அப்படி இன்னொருத்தர் வந்து எடுத்து சேர்த்துக்கிறாங்கன்னா சாதாரண பிள்ளையா? நடந்து விடுகிற யோவான், குனிந்து வருகிற தாயார். அந்த நிலைமையில் இன்றைக்கு அநேக ஆர்ஃபனேஜ் நடக்கிறது, அநேக அநாத ஆசிரமங்கள் நடக்கிறது, குருடர்களுக்கு பள்ளிக்கூடம் நடக்கிறது. இன்னைக்கு அதையெல்லாம் பேசுவது எளிதுதான். ஆனால் செயல்முறையில் வரும்போது கவனிக்க உணவு கொடுத்தாலும் எடுத்து உண்ண வேண்டுமே, கைப்பிடித்து நடந்தாலும் கூட விவரமாய் பேச வேண்டுமே. இந்த நிலையும் எவ்வளவு பெரிய கடினம் என்று சிந்தித்தால் இயேசுவுக்கு எதுவுமே செய்ய முடியாத நிலையில் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அன்பு, அது தன்னை வழியாக்கி தாய்க்கும் ஒரு பராமரிப்புக்கு வழியாக்கி இந்த நிலையிலே அவர் மாமிச உறவுக்கு மேலாக ஏற்கனவே இருந்த ஆவிக்குரிய உறவை இணைக்கிறார். ஆகவே திருச்சபையிலே ஆவிக்குரிய உறவுகள் இணைக்கப்படுவதிலே மங்கள காரியங்களிலே மற்றும் எந்த காரியங்களிலேயுமே நாம் பல ஜாதிகளில் இருந்தாலும் புறஜாதிகளிலிருந்து நம்ம ரட்சிக்க இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் நாம் அப்படிப்பட்ட அன்புக்கு ஒப்பு கொடுத்து சகல ஜாதிகளும் சகல ஜாதிக்காரரும் சகல கோத்திரத்தாரும் வருகிற பரலோக வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய உறவுகளை அன்பாய் பழகுவதற்கும் வாழ்க்கையிலே அதை பிடித்து கொள்வதற்கும் நாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையிலேயும் இயேசு கைவிடப்பட்டார் என்று சொன்னார். கைவிடப்பட வேண்டாத ஒரு தாய்க்கு அவர் ஆறுதல் செய்தார். இன்றைக்கு மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எல்லாம் நேசிக்கிறது. மூத்த பிள்ளையத்தான் எல்லாரும் ரொம்ப நேசிப்பாங்க. இயேசு கூட முதற் பிறந்த ஆண்களதை எடுத்துக்கிட்டு முதற் பேரானது கர்த்தருடைய செத்துக்கிட்டார். அதனால இளைய பிள்ளையும் மன்னிச்சு தன் பக்கத்தில் சேர்த்து அன்பு செய்தார். இளையகுமாரன் சொல்லுவது பார்க்கிறோம். இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் தாயிலும் மேலான அன்புள்ளவர், தந்தையிலும் மேலான அன்புள்ளவர். அவர் நம்மேல் காண்பித்திருக்கிற மகாபரி அன்பு எப்படி என்றால் குடும்பத்தை பராமரிக்கிற தேவர். உலகத்துக்கே ரட்சிப்பு தெரிவித்தார். குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்தார். ஒரு கழுதையும் குட்டியவும் அன்பு கூர்ந்தது போல ஒரு தாயையும் மகனை அன்பு கூர்ந்து மாம்ச உறவுகளுக்கு மேலாக ஏற்கனவே அந்த அனுபவத்தில் வந்த ஆவிக்குரிய உறவுகளை செலக்ட் பண்ணுகிறார். அருகில் இல்லாத அநேக சீசர்களை தேடவில்லை. அருகில் இருந்து கொண்டிருக்கிற அந்த வெளியேறப்பட்ட அன்பின் சீசனிடத்திலே அன்புதான் அங்கே பரிபாலனம் செய்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அன்பை நினைக்கும் பொழுது நாமும் அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் துன்பங்களிலே நம்மை குறித்து பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதபடி
ஆவிக்குரிய ஐக்கியங்களை முக்கியப்படுத்தி அதற்கு அந்நேரத்தில், அதான் அந்த குறிப்பில் வச்சிருந்தேன், அந்நேரத்தில் அருளப்படும் என்றால் என்ன நடக்கும்ங்கிறது அந்த நேரத்தில் அதை கர்த்தர் உண்டு பண்றார். அவ்வளவு நிறைய அதில் சேர்க்கிறார். மரியாள் யோவான் அதுபோல எதை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்து கவலை, என் தாயை குறித்து கவலை வேண்டாம், அந்நேரத்தில் அருளப்படும் என்றால் எப்படி சிலுவையிலே அருளப்பட்டதோ அதுபோல விலை கொடுத்து வாங்க முடியாத வெளியேறப்பட்ட இயேசுவின் அன்பு நம்மோடு இணைக்க வேண்டிய அன்புகளை நிச்சயமாக இணைக்கும். நிச்சயமா இங்கே பார்த்துக் கொள்வதற்கு சொந்த பந்தம் கூட இருந்திருந்தாலும் இந்த தாய் அன்பு என்பது அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். ஆகவே சொந்த பந்தம் நம்மை வெறுத்தாலும் ஆவிக்குரிய அன்பினை இணைக்கும் ஒரு அனுபவம் என்பது கர்த்தராலே நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது பெரிய வாக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை வணங்குவோம். நான்காவது வார்த்தை,